இந்த கிழமை நல்லா யாரு ஒரு ஆளா மதிக்கிறா? இந்த கிழமை சொல்லி நம்ம கேட்கணுமான்னு எல்லாரும் இருக்காங்க. இந்த உலகத்துல எல்லாம் வயசானாலே மரியாதை இல்லைன்றது இந்த ஒரு சின்ன விஷயத்துல இருந்தே நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் என் குடும்பத்துக்காக ராப்பகலா உழைச்சு வேலையெல்லாம் செஞ்சு ரத்தம் வேர்வையெல்லாம் சிந்தி என் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்தேன். என் குடும்பத்துக்காக என் வாழ்க்கையே தியாகம் பண்ணேன். ஆனா எனக்காக யாரும் இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன அப்படி பெருசா கேட்டுட்டேன்? இந்த கிழமை சொன்னா நம்ம கேட்கணுமான்ற எண்ணத்துலதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இப்போ மட்டும் என் பொண்டாட்டி இருந்திருந்தானா அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தான் வேணும்னு சொல்லியிருப்பா. அவளுக்காகவாச்சும் இதை பண்ணலாம்ல, எனக்காக இல்லைனாலும். ஏன் யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ போனதுக்கு அப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன் லக்ஷ்மி. யாருமே என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க லக்ஷ்மி. நீ என் கூட இருந்த வரைக்கும் எல்லாரும் என்ன நல்லா மதிச்சாங்க. நீ போனதுக்கு அப்புறம் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க லக்ஷ்மி. ஏன் லக்ஷ்மி என்னை விட்டுட்டு போன? என்னையும் உன் கூடயே கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல லக்ஷ்மி. நானும் உன் கூடயே வந்துடுறேன் லக்ஷ்மி. மரியாதை இல்லாத இடத்துல நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன் லக்ஷ்மி. அப்பா என்னப்பா நீங்க பேசிட்டு இருக்கும்போது இப்படியாப்பா வருது? இந்த கிழமை பேச்செல்லாம் யார் மதிக்கிறா? இந்த கிழமை எத்தோட கேட்டு போறான். உங்க சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே கேட்டேன். அதுவும் பெரிய குத்த மாதிரி அப்படி பேசுறான் அவன். கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தான் தாத்தா தாத்தான்னு. இப்ப அந்த தாத்தாவையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டான் அவன். அப்பா எல்லாத்தையும் பொறுமையா பேசணும்ப்பா. என்னதான் இருந்தாலும் சஞ்சயும் சின்ன பையன், அவன்கிட்ட பொறுமையா பேச வேணாமா? எடுத்த உடனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்து தானே ஆகணும். எடுத்தான் கௌத்தான்னு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட முடியாதுல, அவன்கிட்டயும் நம்ம கேட்டு தானே செய்யணும். தாத்தா ஏன் தாத்தா அழுகுறீங்க? தாத்தா நீங்க அழுததை பார்த்த உடனே எனக்கும் மனசே கேட்கல தாத்தா, அழுகாதீங்க தாத்தா. அழுகாம என்ன பேத்தி பண்ண சொல்ற? என் பேச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் 2 குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே கேட்டேன். அந்த பையன் அப்படி பேசுறான். அப்பா இப்பதானப்பா சொன்னேன், சஞ்சய் சின்ன பையன்ப்பா, அவனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். ஆமா தாத்தா, சஞ்சய் மாமா நீங்க சொல்லி ஏதாவது கேட்காம இருந்திருக்காரா என்ன? நீங்க டப்புன்னு யாழினிய கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் கோவம் வரதானே செய்யும். உட்காந்து பொறுமையா பேசி பாருங்க. இப்ப என்கிட்டே வந்து திடுதிப்புன்னு நீ சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா எனக்குமே யோசனை வரதான் செய்யும். என்னடா திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களே அப்படின்னு பேசணும்னு தான் தோணும். அதுதானே சஞ்சய் மாமாவும் பண்ணாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க ஒன்றும் அழுகாதீங்க, பொறுமையா நீங்க புரிய வைங்க, சஞ்சய் மாமா புரிஞ்சுப்பாரு. ஆமாப்பா யாழினி சொல்றதுதான் கரெக்ட். நம்ம பொறுமையா பேசினா சஞ்சய் புரிஞ்சுப்பான். அந்த பேச்சு பேசினா எப்படி ஒரு தாத்தனை பார்த்து இப்பெல்லாம் பேசணும்னு தோணுது? சரிம்மா பேத்தி, என் பேத்தி எவ்வளவு நல்ல புள்ளியா இருக்கா. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன ஆகும் அவனுக்கு? என் பேத்தி குட்டி மாதிரி வேற ஒரு பொண்ணு அவனுக்கு கிடைக்க போகுது. என்னதான் இருந்தாலும் இவங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். 2 குடும்பமும் நல்லா இருக்கணும்னா யாழினிக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் நடந்துதான் ஆகணும். அப்பா நம்ம மட்டும் முடிவு எடுக்க முடியாதுப்பா, அவங்க வீட்லயும் கேட்கணும், சஞ்சயும் ஒத்துக்கணும். நம்ம இந்த விஷயத்த பொறுமையா பேசி எல்லாரையும் சமாதானப்படுத்த வைக்கலாம். சரிம்மா. தாத்தா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ என்ன, நான் சஞ்சய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? ஆமா பேத்தி, நீ சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பேத்து சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் தாத்தாவோட ஆசை. உங்களுக்காகவே எப்படியாச்சும் நான் சஞ்சய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சஞ்சய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நிறைய கொள்ளு பேத்தி கொள்ளு பேரனை பேத்தி தரேன். பாத்தீங்களா இவ இப்பயே ஐடியா போடுறத? இது மட்டும்தாம்மா தாத்தாக்கு வேணும். உன்னோட பிள்ளைங்களை மட்டும் நான் பார்த்துட்டேன்னா நான் சந்தோஷமா கண்ணு மூடிடுவேம்மா. என்ன தாத்தா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் புள்ள பிறந்து வளர்ந்து படிச்சு பெரிய ஆளெல்லாம் நீங்க பார்க்க வேணாமா? அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி? சரிம்மா பேத்தி குட்டி. அழுகாதீங்க தாத்தா, எப்படி எனக்கும் சஞ்சய் மாமாவுக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க நினைச்ச மாதிரி அழுகாதீங்க சரிங்களா? நீங்க அழுதீங்கன்னா எனக்கும் அழுகையே வருது தாத்தா. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்க? சரிம்மா பேத்தி குட்டி, நான் அழுகல. இப்பதான் என் தாத்தா செம்ம கியூட்டா இருக்காரு. சரி வாங்க, எல்லாரும் உங்களுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா கோச்சிட்டு வந்துட்டீங்க? வாங்க நம்ம போய் பொறுமையா சஞ்சய் கிட்ட பேசி அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி புரிய வைப்போம். அதுதான் சரி, வா போவோம். ஹை கடவுளே, ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. பூமாரியை கடத்தது சஞ்சய் மாமாக்கு தெரிஞ்சு எங்க நானும் சஞ்சய் மாமாவும் ஒரேடியா பிரிஞ்சிருவோமோன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா இப்ப தாத்தா ரூபத்துல எங்க கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்பயே தெரியும் சஞ்சய் மாமா எனக்கு தான், எனக்கு அப்பயே தெரியும். உனக்கு நான் எவ்வளவு பெரிய நன்றி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல. நான் என்னென்னமோ பிளான் பண்ண, கடைசியில தாத்தா வச்சு சஞ்சய் மாமாவை என்கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். உனக்கு எவ்வளவு நல்ல மனசு.
தாத்தாவை மீறி சஞ்சய் மாமா என்ன வேணான்னு சொல்லவே முடியாது. எப்படியா இருந்தாலும் தாத்தாவே ஒரு பெரிய ட்ராமா பண்ணி சஞ்சய் மாமாவை என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இதுக்கப்புறம் சஞ்சய் மாமாவை என்கிட்ட இருந்து யாருனாலையும் பிரிக்க முடியாது. ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது. கண்டிப்பாக எங்கள் கல்யாணம் இதே ஊரில் தான் நடக்கும். ஏன்னா இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேரும் சஞ்சய் மாமா கிட்ட மேரேஜை பற்றி பேசினாங்க. அதனால நான் கல்யாணம் இந்த ஊரில் வந்து இந்த சாமி முன்னாடி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நினைச்சாலே ரொம்ப குஷியா இருக்கு. எப்படா எங்க கல்யாணம் ஆவலா இருக்கு. மாங்கல்யம் தந்தனேன வந்து ஜீவிதம் தும் தனேன தொடக்கம் மாங்கல்யம் தந்தனேன தொடக்கம் ஜீவிதம் தும் தனேன. அடியே என்னடி எல்லாம் உனக்கு சாதகமா அமையுது. பாட்டியில நான் தான் சொன்னல, எப்படினாலும் என் சஞ்சய் மாமா எனக்கு தானு. அந்த பூமாரி வந்துட்டா தூக்கி என் சஞ்சய் மாமாவை கொடுத்துருவாங்களா? இப்போ பாட்டியில எங்க தாத்தாவை வேற லெவல்ரி உங்க தாத்தா. ஆனா உங்க தாத்தா ஏண்டி உன்னைய சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி துடிக்கிறாரு? அதுக்கு காரணமே நான் தான். என்னடி சொல்ற? ஆமாண்டி, எங்க தாத்தா சரியான பைத்தியக்காரன். பைத்தியக்காரனா? ஆமா ஆமா, எங்க அம்மாவையும் அவங்க அண்ணாவையும் ஒன்று சேர்க்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் நான் தான் போய் என் தாத்தா காதில் ஒரு பெரிய மந்திரத்தையா ஓதுனேன். மந்திரம் ஓதுனியா? என்னடி அப்படி ஓதுனேன்? தாத்தா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும்னா நம்ம 2 குடும்பத்துக்குள்ள இருக்க பாண்டிங்கும் நல்லா அதிகமாகணும் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டேன். அப்புறம் அப்படியே என் தாத்தா முன்னாடி சஞ்சய் மாமாவோட ஃபோட்டோவை கட்டி பிடிச்சி தூங்குறது, சஞ்சய் மாமாவோட பேரை புக்கில் எழுதி என் தாத்தா முன்னாடி வைக்கிறது, சஞ்சய் யாழ்னின்னு ரூம் ஃபுல்லாக எழுதி வச்சு என் தாத்தா பார்க்குற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணேன். அடிப்பாவி. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, ஒரு கட்டத்தில் தாத்தாவே புரிஞ்சுக்கிட்டாரு, யாழ்னிக்கும் சஞ்சய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சா 2 ஃபேமிலியும் ஒன்றாயிடும், நம்மளும் நல்லா நிம்மதியாக இருக்கலாம், 2 பேரும் ஒன்றாயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு என் தாத்தாவும் அதுக்கே முடிவாக இருந்துட்டாரு. அடிப்பாவி, எவ்வளோ பெரிய வேலையை அசால்ட்டால பார்த்துருக்க. உனக்கு தெரியாதா என் சஞ்சய் மாமாக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு? இன்னும் என்ன வேணா பண்ணுவேன்டி. ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ பூமாரியை கடத்தி சஞ்சய் கிட்ட இவ்வளோ அசிங்கமாக மாட்டின. இதை காரணம் காட்டி உன் சஞ்சய் மாமா ஒன்று வேணான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டியே, சூனியக்காரி மாதிரி வந்து வாய வைக்கிற. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா இந்த பூமாரி இருக்கால, அறிவு கட்ட நாய், அது என்ன தெரியுமா பண்ணும்? உண்மையை சொல்ல விடாது. அதனால சஞ்சய் மாமாவும் உண்மையை சொல்ல மாட்டாரு. எப்படியா இருந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுக்க பார்ப்பாரு. ஆனால் எங்கள் தாத்தா சஞ்சய் மாமாவோட மேலு கண்டிப்பாக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். நீ வேணா பாரு. ஆனால் எனக்கு இந்த ஒரு விஷயம் தாண்டி புரியவே இல்லை. பூமாரி எதுக்கு உன்னை காப்பாற்றணும்? அவங்க அம்மா அந்த திட்டுறாங்க பூமாரியை. அப்போ கூட நானா எங்கேயும் போல, இந்த யாழ்னி தான் என்னை கடத்த சொன்னா, அந்த கடத்தல்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லா பள்ளியும் நான் தான் பண்ணேன்னு அவன் மேலே வாங்கிக்கிறேன். இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. அது என்னமோ அது எனக்கும் புரியல. மேபி இது எல்லாமே கடவுளோட பிளானா இருக்கலாம். ஏய், நான் தான் சஞ்சய் மாமாவுக்கு ஒய்ஃப்னும் சஞ்சய் மாமா தான் எனக்கும் ஹஸ்பண்ட்னும் முன்னாடி எழுதி வச்சிட்டாங்கடி. இது என்னனாலும் இந்த விதியை யாருனாலையும் மாற்ற முடியாதுடி. அதனால தான் நான் என்ன பண்ணாலும் எல்லாமே எனக்கு சாதகமாக அமையுது. அது சரிதாண்டி. அடியே, ஆனால் சீரியலில் கூட உன்ன அளவுக்கு ஒரு வில்லியை நான் பார்த்ததே இல்லடி. செம்மையான பிளான் போடுற. நான் தான் பெரிய வில்லின்னு நினச்சா நீ எனக்கு மேலே பல வகையில் வில்லியாலடி இருக்க. நான் வில்லிலாம் இல்லடி, நல்ல பொண்ணு தான். ஆனால் சஞ்சய் மாமா விஷயத்தில் நான் என்னனாலும் பண்ணுவேன், எங்கனாலும் போவேன், என்னனாலும் பண்ணுவேன், எங்கனாலும் இறங்குவேன்டி. ஏன்னா நான் சஞ்சய் மாமா மேலே அவ்வளோ உயிரே வச்சுருக்கேன்டி. சரி வா, அங்கே போய் தாத்தா சஞ்சய் மாமா கிட்ட என்ன பேசுகிறாருன்னு போய் கேட்போம். தாத்தாவோட மைண்டை சஞ்சய் மாமா எப்படியும் மாற்ற ட்ரை பண்ணுவார். அதனால நான் போய் தாத்தாவை நல்லா உசுப்பேற்றி விட்டாதான் தாத்தாவோட பேச்சுக்கு மீறி சஞ்சய் மாமானால எதையுமே பண்ண முடியாது. சீக்கிரம் வா, நான் அங்கே இல்லைனா எல்லாமே உள்டாவாயிடும். அப்புறம் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடும். சீக்கிரம் வா போவோம். சரி வா போவோம். ஆனால் ரொம்ப கிருத்துவம் பிடிச்சபடி நீ. உன்கிட்ட பழகணும்னா இனிமேட்டு பார்த்து தான் பழகணும் போல. உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, வாடி போகலாம்.